ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில், எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற கொண்டி, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். எங்கள், நாங்கள் அப்படின்னு சொல்றவங்களா யாரு? இந்த நிருபம் யார் எழுதினது? அப்போஸ்தலர்கள். சரியா? லூக்கா அவர் தான் இதை எழுதினாரு. ஆனால் இங்கே நாங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் தொடர்ந்து முத சர்ச், முத திருச்சபை இங்கு அப்போஸ்தலர்கள் நாட்களில் தான் உண்டாக்கப்பட்டது, துவக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள்னா யாரு? எல்லாரும் ரொம்ப சின்சியராக பைபிளை உளுந்து பார்க்குறீங்க. வசனம் படித்து எப்பயோ முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கவனிக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கீங்களா? உங்களுடைய அழகிய முகத்தை, அழகிய குரலை நான் அப்பப்போ கேட்க விரும்புகிறேன். காட்டுவீங்களா? ஆமென். ஓகே, பாருங்க. அப்போஸ்தலர்கள் அப்படின்னா யாரு? வெரி குட். இயேசுவோடு கூட எத்தனை சீஷர் இருந்தாங்க? அதுதான் இயேசுவோட சபை. இயேசுவோட சபை குட்டி சபை, ஆனால் வல்லமையான சபை. சின்ன சபை. ஏசப்பா சபையில், இயேசு சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? கேட்கல சிலர் தான் சொல்கிறீங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் தான். ஆனால் 12 பேர் உலகத்தையே அசைத்தாங்க. ஆமே, கையொட்டி சொல்லுமா, எங்கள் சபையும் அப்படி உலகத்தை அசைக்கிற, எங்கள் தேசத்தை அசைக்கிற சபையாக இருக்கணுமே. எத்தனை பேர் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் எங்கள் சபையில் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை சீஷர்கள், தேசத்தை கலக்குகிற சீஷர்கள், நம்முடைய பட்டணத்தை கலக்குகிற சீஷர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தேடுகிறார். சரி, ஓகே, அது சப்ஜெக்ட் இல்லை, விட்டுருவோம். இந்த அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் யாருன்னா, இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்கள் தான். சரியா? அப்போது இந்த 12 சீஷர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. நம்ம வாசித்தோம், எங்கே போயிட்டு இருந்தாங்க? ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க? எதிரில் வராங்க. அந்த பெண் எப்படிப்பட்டவங்க? குறி சொல்ற ஆவியை, குறி சொல்ல ஏவுகிற ஆவி. ஓகேங்களா? அந்த குறி சொல்லுகிற ஒரு பெண்ணு, அவளை என்ன பண்றா? அவளை எதிர்நோக்குறாங்க, எதிர்பட்டாள். அவளால் என்ன நடந்தது? அந்த வசனத்தில் வாசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்த குறி சொல்லுகிற பெண்ணால் என்ன நடந்தது? மிகுந்த ஆதாயம். அதாவது குறி கேட்க ஜனங்க வருவாங்க. இவ அவங்களுக்கு பற்றி குறி சொன்னா என்ன, சும்மா இல்லை, என்னது, காசு வாங்கிக்கிட்டு குறி சொல். ஸோ பயங்கரமாக பிஸ்னஸ் நடக்குது, குறி சொல்கிற பிஸ்னஸ். இன்னைக்கு சபையில் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் குறி கேட்க போகிறாங்க. ஆனால் நம்ம சபையை பற்றி நம்ம சொல்லலை, வேறு சபையை பற்றி சொல்கிறேன். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாமே. ஓகே, இப்போ இவங்க ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது அந்த குறி சொல்கிற ஒரு பெண்மணி, அவள் இவங்களுக்கு எதிர்பட்ட போது என்ன நடக்குது பாருங்க. 17ஆம் வசனம் வாசிப்போமா? அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று அவள் சத்தமிட்டாள். இவங்களை பார்த்த உடனே அவள் சொன்னது என்னன்னா, இவங்க என்னது, இவங்களை குறித்து என்ன சொன்னார்? இவங்களை பற்றி என்ன சொன்னா? இவங்க உன்னதமான, சாதா தேவன் இல்லை, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். அது மாத்திரம் அல்ல, அப்புறம் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்.
ஆனால் இந்த குறி சொல்கிற ஆவி எந்த ஆவியில் இருக்கு? எந்த ஆவியில் அவ சொல்கிறா? கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா? எந்த ஆவின்னு தெரியலையா? சந்தேகமாக இருக்கா? எந்த ஆவியில் அவ சொல்கிறா? ஆனால் சொல்கிற தீர்க்க தரிசனம் கரெக்டா தப்பா? கரெக்ட். இவங்க உண்மையாவே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? சொல்லுங்க. இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரா இல்லையா? இவங்க ரட்சிப்பை அறிவிக்க வந்தவர்களா இல்லையா? ஆமா. சொன்ன வார்த்தை உண்மைதான், சொன்ன குறி உண்மைதானே? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? உண்மைதான். ஆனா சொன்னது யாரு? அசுத்த ஆவி. அசுத்த ஆவியில அவள் நிறைந்து அவள் சொல்லுகிறாள். பாருங்க, அப்ப என்ன நடக்குது பாருங்க. 18ஆம் வசனம் வாசிப்போமா? இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. எப்பெல்லாம் அவள் இவங்களை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் அவள் சொல்கிறா, இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க ரட்சிப்பை இவங்களுக்கு சொல்ல வந்தவங்க, இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று அவள் எப்பெல்லாம் பார்க்குறாளோ அப்பெல்லாம் அவள் சொல்லும் பொழுது இங்கே பவுலும் அப்போஸ்தலர்களும் வாவ், நம்மளா இருந்தா என்ன நினச்சிருப்போம்? ஒரு பிசாசு பிடிச்சவங்க நம்மளை பார்த்து நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. வெரி குட், மகிழ்ச்சி. அவர் நல்ல கரம் தட்டுவோமா? அவங்க உண்மையை சொல்றாங்க. இதுல கூடவா கஞ்சத்தனம்? கை தட்டுறதுல கூடவா? ஓகே, சரி, ஓகே. பாருங்க, உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, நம்ம யாருன்னு பிசாசு கூட தருது. நான் நினச்சிட்டு இருந்தேன் உண்மையாகவே நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா, இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. பரவாயில்ல, ஒரு கன்ஃபர்மேஷன், பிசாசே வந்து தேவனுடைய பிள்ளைன்னு நான் சொல்லிருச்சின்னு சந்தோஷப்பட்டிருப்போம். வேற மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். அப்புறம் பெருமை வந்திருக்கும். வெரி குட், கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஆனால் இங்கே பவுல் உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க. என்ன பண்ணுறாரு? சினங்கொண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? பவுல் என்ன செய்கிறாரு? கோபம் வந்துருச்சு அவளுக்கு. கோபத்தில் உடனே அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. என்ன செய்கிறாரு? திரும்பி அவளை பார்க்குறாரு. திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரா? பெண்ணை பார்த்து சொன்னாரா? அந்த பெண்ணுக்கு கட்டளையிட்டாரா? இல்லை. எதுக்கு கட்டளையிட்டா? அந்த பெண்ணுக்குள்ளாய் இருந்த அசுத்த ஆவிக்கு அவ கட்டளையிட்ட உடனே என்ன நடந்துச்சு? சேர்ந்து வாசிப்போமா? அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. உடனடியாக, immediately that spirit left her. உடனடியாக அந்த அசுத்த ஆவியானது அவளை விட்டு போனது. தேவ ஊழியனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அசுத்த ஆவியானது அவளை விட்டு போனது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசுத்த ஆவி பிடித்த மனுஷி உண்மையை தான் பேசினா, ஆனால் அவளை அந்த உண்மையை பேசும்படியாய் தூண்டின ஆவி எது? தப்பான ஆவி. The source. எங்கேருந்து அந்த குறி வந்தது, எங்கேருந்து அந்த உண்மை வந்தது என்பது சரியில்லாத ஒரு விஷயம். புரிஞ்சவங்க மாத்திரம் கைவர்த்தி ஆமென் சொல்லுமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஊழியன் இந்த புகழ்ச்சியை அவர் எடுத்துக்கல. அந்த புகழ்ச்சியை அவர் எடுத்துக்கல. ஆனால் அவர் என்ன செய்தார்? அது எந்த ஆவி என்பதை அவர் என்ன செய்தார்? பகுத்து அறிந்தார். எல்லாரும் சொல்லுவோமா? என்ன அறிந்தார்? பகுத்து அறிந்தார். பகுத்து அப்படின்னா சரியா தப்பா, அசுத்தாவியா தேவனுடைய ஆவியா, இது எங்கிருந்து வருது அப்படின்னு பகுத்து அறிந்தார். ஸோ எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் பகுத்து அறிந்த உடனே அந்த அசுத்த ஆவியை எப்படி விரட்டினாரு? இயேசுவின் நாமத்தினால அவர்
அவர் இயேசுவின் நாமத்தினாலே அவர் அதை விரட்டினார். ஸோ இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரோடு கூட நடக்கிற இந்த கிறிஸ்தவ பயணத்தில் உண்மை எல்லாமே தேவ ஆவியால் வர்றது கிடையாது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இதை கையில் வைத்து கொண்டு பிரசங்கம் பண்ணுற பேசுகிற எல்லாருமே தேவ ஆவியில் தான் பேசுகிறாங்களானா? சத்தமா இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு கிட்ட சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, இயேசுவே நான் வரப்போகிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வர்றதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் அப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம், நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்போம் சொல்லுங்கன்னு உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னார்? வஞ்சிக்கப்படுவீங்க. வஞ்சிக்கப்படுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரூம்குள்ளே கதவை திறந்து உடனே ஒரு 2 கொம்பு, இப்படி 2 பெரிய பெரிய கொம்பு, 2 பெரிய பல்லு, அதோட உள்ள ஒரு வந்த உடனே ஸ்தோத்திர 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 பிசாசு உள்ள வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிக்க மாட்டோமா? கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பிசாசு எப்படி வஞ்சிப்பானா, நம்மளை இதை வச்சுக்கிட்டே வஞ்சிப்பான். இதை சும்மா வச்சிருப்பான், இதை வச்சு வஞ்சிப்பான். அசுத்த ஆவி சத்தியத்தை தான் பேசும், உண்மையை தான் பேசும். ஆனால் சத்தியம் இது பேசுகிற சோர்ஸ் எங்கிறது வருகிறது? ஏன்னா பிசாசுக்கும் என்ன தெரியும்? வசனம் தெரியும். பிசாசுக்கு என்ன தெரியும்? சத்தியம் தெரியும். இயேசுவையே அந்த பிசாசு எதை தான் சொல்லி அவன் சோதித்தான்? வார்த்தையை சொல்லி தான் சோதிச்சான். அப்போ அவனுக்கு வசனம் தெரியுமா தெரியாதா? தெரியும். தேவனோடு கூட இருந்த பிரதான தூதன்ல ஒருத்தன் தான் இந்த லூசிஃபர். அவன் தான் பிசாசமான, அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு பகுத்து அறிகிற ஆவி இல்லைனா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவா தெரியலனா, ஒரு ஊழியன் உண்மையாகவே தேவனுடைய ஆவியில் அவங்க நடத்தப்பட்டு அவங்க சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு தெரியலனா, நாம வஞ்சிக்கப்பட்டு போயிடும். புரிஞ்சவங்களா? கர்த்தர் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இயேசுவின் எச்சரிப்பு சத்தம் தன் சீஷர்களுக்கு சொன்ன காரியத்தில் முதல் காரியம் இதுதான், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த கடைசி நாட்களில் பார்க்குறோம், யூடியூபை திறந்தா, ஷார்ட்ஸை திறந்தா, நம்ம எவ்வளவோ காரியங்கள், டிக்டாக்கை திறந்தா பார்க்குறோம். இன்னைக்கு ஊழியர்களின் நிலைமை, ஊழியக்காரர்களின் நிலைமை, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்முடைய வாழ்க்கை நாம் சரியாக தேவ ஆவியில் தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? என்ன கேட்குறோம், யாரிடத்திலிருந்து கேட்குறோம் அப்படின்றதுல நாம் தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாமே. நம்ம அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இதிலேருந்து தப்பித்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். நம்மை நடத்துகிறவர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மை நடத்துகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொல்கிறதுக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அவங்கள வாழ்க்கையில் கனிகள் இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். முன்னாடி வந்து நின்று எல்லாமே பண்ணா மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் சொல்றதையும் நம்பிடாதீங்க. பிரசங்கம்னு சொல்ற, அதனால தான் கவனமாக இருக்கணும். யாருடைய பாடலை கேட்குறோம், யாருடைய செய்தியை கேட்குறோம். ஏன்னா செய்தி என்ற பெயரில், கிறிஸ்தவத்தை போதிக்கிறோன்ற பெயரில் அநேகரை சாத்தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக ஆர்கியூமெண்ட்ஸ், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, வெள்ளை புடவை கட்டலாமா அல்ல வெள்ளை உடுப்பு போடலாமா, கலர் உடுப்பு போடலாமா, முக்காடு போடலாமா போடக்கூடாதா, செருப்பு போடலாமா செருப்பு போடக்கூடாதா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா. இல்லை பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆமென்.
கேட்கணும். எனக்கு பகுத்து அறிகிற ஆவியை எனக்கு கொடுங்க. நான் பகுத்து அறியணும். டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் எது சரி எது தவறு, இது சரியான இடத்துல இருந்து வருகிறதா என்பதை பகுத்து அறியும்படியாய் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த சின்ன கிராமத்தில் ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி அவர் அந்த கிராமத்துக்கு வந்து ஜனங்களுக்கெல்லாம் அன்பாக பேசினார். நிறைய அவங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையை பேசினார். அவர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சு, காரியங்களாம் நடந்துச்சு. அப்போது அந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் கூடி ரொம்ப அவரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க, பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியாய் அவருடைய ஊழியம் நல்லா போய்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த சபையில் உள்ள ஒரு வயதான ஒரு பெண்மணியின் மூலமாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். என்ன பேசினாரு? அந்த தாயார் எப்போவுமே ஜெபிக்கிறவங்க ஒரு மூளையில் இருக்கவங்க, அவங்க முன்னாடியே வரமாட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் ஆண்டவரோடு கூட தொடர்புள்ள ஒரு வயதான சகோதரிக்கு ஆண்டவர் பேசினார், வெளிப்படுத்தினார். இந்த நபரோடு கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவர் செயல்படுகிற ஆவி சரியில்லை என்று சொல்லி உணர்த்தப்படும் போது தான், அதுக்கப்புறமா அவர்கள் உணர்ந்து அவர்கள் பார்க்கும்போது தான் அவர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. மைனூட்டாக நோட் பண்ணும் போது தான் அவங்களுக்கு தெரிய வந்தது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் செய்வது இல்லை, சொல்வதை செய்வதில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு நேராக வருகிறது. நாம் என்ன செய்யணும்? அந்த கடைசி நாட்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்லா தெரியலனா நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். சரியா? ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறோம். உடனே பாருங்கள், பவுல் என்ன செய்கிறாரு? சினம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அசுத்தாவியை அவர் என்ன செய்கிறாரு? விரட்டி அடிக்கிறார். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. இப்போ அடுத்த விஷயம், முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன இன்றைக்கு? பகுத்து அறிகிற ஆவி நமக்கு வேண்டும். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே டிசர்னிங் ஸ்பிரிட் எனக்கு கொடுங்க. எஸ்பெஷலி ஊழியத்தின் பாதையில் எந்த ஆவியில் யார் செயல்படுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். எல்லாத்தையும் நான் நம்பக்கூடாது, எல்லாத்தையும் நான் நம்பிடக்கூடாது. ஆண்டவரே பகுத்து அறிகிற ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீர் பகுத்தறிகிற ஆண்டவரே ஆவியினால நிரப்புறதுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். ஓகே, இப்போ பாருங்க இந்த 19ஆம் வசனம் அடுத்தது வாசிப்போமா? அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, பார்த்தாங்க இந்த நிறைய இவளை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருந்தவங்கலாம், ஐயோ இவளுக்குள்ள இந்த அசுத்தாவி போனோடனே இப்போ இந்த இவங்க என்ன செய்யலை? குறி சொல்லலை. அப்போ ஜனங்களாம் வராங்க காசு வச்சுக்கிட்டு ரெடியா. ஆனால் அவள் என்ன செய்யலை? குறி சொல்லலை. ஏன்னா அந்த அசுத்த ஆவி தான் அவளை என்ன செய்தது? இயக்கி கொண்டு. கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேக குடும்பங்களில் நம்ம இந்த குறி சொல்கிற ஆவி, இந்த அசுத்தாவி, இதெல்லாம் நம்ம போய் நாடி போனோன்னா ரொம்ப வேதனையான விஷயம். நான் கேள்விப்படுறேன். அந்த மந்திரவாதியை பார்க்க சபைக்கு வரவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை அறிந்தவங்க மந்திரம் பண்ண போகிறது, அவங்கள பார்க்க போகிறது, இவங்கள பார்க்க போகிறது, என்ன ஆகும்னா அந்த அசுத்த ஆவி நம்மையே திருப்பி தாக்கும். என்னோட கணவர் இங்கே ஜீவனுள்ள சாட்சியாக அவங்க இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய மாமனார், என்னுடைய சின்ன மாமனார் எல்லாருக்கும் விரோதமாக பொறாமையினால் சூனியமானது வைக்கப்பட்ட பில்லி சூனியமானது நல்ல வாழ்ந்திருந்த குடும்பத்தை, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை அது தாக்கி திடீரென்று என் மாமனார் இறந்தார். அதுக்கப்புறம் 3 மாதத்தில் என் சின்ன மாமனார் இறந்தார். எல்லாமே திடீரென்று நடந்துச்சு. ஏன்னே புரியல. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு குடும்பம் அந்த ஊரில்.
நல்ல வருமானம், நல்ல ஒரு வாழ்க்கை திடீரென்று எல்லாம் போன உடனே அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன நடந்தது என்று அவங்க தவித்து இருக்கும் பொழுது குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏன்னா வருமானம் இல்லை, குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லை. அப்படி இருந்த சமயத்தில் தான் யார் செய்திருக்கா அப்படின்னா, என்னோட மாமனாரோடே கூட பார்ட்னர், அந்த பிஸ்னஸில் இருந்த கூட இருந்த பார்ட்னரே பொறாமையின் நிமித்தமாக, ஏன்னா என் மாமனார் நல்ல வியாபார திறமை உள்ளவர், நல்ல அந்த கிராமத்தில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அந்த நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் போது கூட இருந்த ஒரு இஸ்லாமிய பார்ட்னர் அவருக்கு விரோதமாக சூனியம் செய்ததுனால அது என்ன ஆச்சு, இவர்களை தாக்கி அதுக்கு அடுத்தது அவர் ஓடி வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவங்க என்னுடைய மாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அம்மா நீங்கள் சீக்கிரமாக போய் உங்கள் மகனுக்கும் மண்ணிற்கு சேர்த்து. அதனால் அடுத்த டார்கெட் யார்? மகன். வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம், என்னுடைய கணவர், என் குடும்பத்தில் ஒரே ஆண் பிள்ளை. அப்போது அதுவும் என் மாமியார் ரொம்ப வயதான காலத்தில் அவர்கள் எனக்கு இப்போ ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லி தவம் இருந்து பெத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பார்ட்னர் ஓடி என்னுடைய மாமியார்கிட்ட சொன்னாங்க, சீக்கிரமாக நீங்கள் போய் அந்த இதை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னபோது, ஆனால் ஆண்டவர் இவர்களை சிறு வயதிலிருந்தே கர்த்தர் தெரிந்து கொண்டாராமே. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவருடைய பாதுகாப்பின் கரம் இவர்களோடு இருந்தபடியினால அந்த இவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட சூனியமானது, பில்லி சூனியமானது, அந்த மூதாதையர்கள் அவர்களை அழித்தது, ஆனால் இவர்களை அது தொட முடியவில்லை. ஆமென். அது என்னாச்சு, திருப்பி அவரையே என்ன செஞ்சிச்சு, அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த குறி சொல்கிற ஆதாயத்துக்காக இந்த எஜமான்கள்லாம் இது வருமானம் நின்று போச்சேன்ன உடனே இவங்களுக்கு யார் மேலே கோபம்? இந்த அசுத்தாவிய விரட்டுன பவுலும் சீலாவும் மேலே கோபம். இவங்க இருக்கிறனால தானே என் பிஸ்னஸ் போச்சு, எல்லாம் போச்சுன்னு சொல்லி இந்த பவுலையும் சீலாவையும் தரன்னு இழுத்துட்டு போய் இவளை அடிங்கடா, உதைங்கடா, நல்லா அடிங்கடா, பிடிச்சி சட்டையெல்லாம் இழுங்கடா. இது நானே சொல்ல, இதில் இருக்கிறதா உங்களுக்கு சொல்கிறேன். சட்டையை கிழிங்கடான்னு சொல்லி அடின்னு அடித்து உதச்சி கொண்டு போய் சிறைச்சாலையில் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. 22ஆம் வசனம் வாசிப்போமா? 22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்தாங்க, எழும்பினாங்க. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அநேக அடி, எவ்வளோ அடி அடிக்க முடியுமோ வெளுத்து வாங்கிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அசுத்தாவிய துரத்துனதுக்கு. அநேக வேளைகளில் நன்மை செய்கிறதுக்கு பதில் என்னதான் கிடைக்குது நம்மளுக்கு? அடி. யாரும் நேரம் அடிக்கிறதுல, ஆனால் வாயில் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க, நன்மை செய்கிறதுக்கு. இந்த பவுல் நன்மை செய்தார், ஆனால் அதுக்கு பதில் செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாங்க. அடிச்சுட்டு பாவம் அதோட விடலாம்ல. என்ன பண்ணாங்க பாருங்க, என்ன பண்ணாங்க? 23ஆம் வசனம். அநேக அடி அடித்த பின்பு வெளுத்து வாங்கி உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. அநேக அடி அடித்த பின்பு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிடா. கொண்டு வந்து உள்ள இருக்கிறவங்க தப்பிச்சே போக முடியாத அளவுக்கு உள்ள வச்சு பூட்டு ஏற்கனவே செம்ம அடி, எப்படி உடம்பெல்லாம் புண்ணு, ரத்தம் ஊத்துது. சும்மா அப்படி சரி, சிறையில் அப்படியே சும்மா போடல, எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். 24ஆம் வசனம் வாசிப்போமா? அவர்களை உட்காவல் அறையில, பாதியிலேருந்து வாசிக்கிறேன் நான். அவர்களை உட்காவல் அறையில், அப்படின்னா வெளியிலலாம் இல்லை, உள்ள அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். கொஞ்சம் இமேஜின், எல்லாரும் எங்க பாருங்க, என்ன பாருங்க. ஓகே,
நல்லா அடின்னு அடிச்சு 2 காலையும் மரத்தில் மாட்டியிருக்காங்கன்னா எப்படி தொங்கியிருப்பாங்க? தலகீழா. யோசிச்சு பாருங்க, 2 காலம் மேலே. எதுக்கு இந்த அடி? நல்லது செஞ்சதுக்கு. எதுக்கு இந்த அடி? ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. எதுக்கு இந்த அடி? கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையா செய்ததுக்கு. எதுக்கு இந்த அடி? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுக்கு. எத்தனையோ நாள் பவுல் அந்த பக்கம் போனாரு. ஆனா அன்னைக்கு ஆவியானவர் ஏவறாரு. உனக்கு தெரியுதுல, அசுத்தாவில தான் இந்த பொண்ணு இருக்கிறான்னு தெரியுதுல, நீ ஏன் அதை விரட்டுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து பவுல் பார்க்கல, ஐயோ இவளை வச்சு எவ்வளோ பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, என்ன நடக்கும், நம்ம இவளை வந்து ஏதாவது பண்ணா என்ன நடக்கும், இவங்கெல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ. மாஸ்டர் பிளான் பண்ணல பவுல், பயப்படலை பவுல். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுறது மட்டும்தான் ஒரு ஃபோக்கஸாக இருந்தார். ஆமென். வேற பிரச்சனையை குறித்தோ அப்போசிஷனை குறித்தோ பயப்படவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சில வேளைகளில் எதிர்ப்பு வரும். ஆமென். சில வேளைகளில் அவமானம் வரும், சில வேளைகளில் நிந்தனைகள் வரும். இந்த வாழ்க்கையில் அவமானமும் நிந்தனையும் வரலைன்னா நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சரியான பாதையில் போயிட்டு இல்லைன்னு அர்த்தம். அதற்காக நம்மளே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவமானம் வந்துச்சுன்னா இது ஆண்டவர் கொடுத்ததுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, சரியா? ஸோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் போது அதற்கு தீமை வந்தா கர்த்தர் நம் பட்சத்தில் மிகுந்த வல்லமையோடு காணப்படுவார். ஆமென். அதை பற்றி கவலையே பட வேணாம். பிறகு பவுலையும் சீலாவையும் உதச்சி சும்மா வந்து ஜெயிலில் போடல, தலகீழா தொங்க விட்டுருக்காங்க 2 காலும் மேலே. நாம்பளா இருந்தால் என்ன பண்ணி, நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த செய்தியை எடுக்கும்போது, நானா இருந்தா என்னை 2 காலையும் மேலே கட்டி தொங்க விட்டுருந்தா, ஆண்டவரே சிந்தி உமக்கு தானே ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரே நீ சொன்னதை தானே செஞ்சேன், என்னை கைவிட்டுட்டீரே அப்பா, அப்படி ஒரு வேளை நான் அழுதிருப்பேன். ஆனால் இந்த பவுலும் சீலாவும் தேவ ஊழியக்காரர்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. 25ஆம் வசனம் வாசிப்போமா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணதோடு மாத்திரம் இல்ல, அது என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். நல்ல சந்தோஷமா இருக்கும் போதே நமக்கு சபையில வந்து என்ன வர மாட்டேங்குது சொல்லுங்க? மனசு கவலையா இருக்கு, கைத்தட்டணும்னு தோணலை, பாட்டு பாடணும்னு தோணலை, என் உள்ளத்தை அவர் அறிவார். இது வேற நம்ம சொல்லிக்கிறது. நான் கடந்து போகிற பாதையை அவர் அறிகிற தேவன் சொல்லிட்டு சோகமா நின்றுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, கால் 2 மேலே, தலை கீழே, அடி செம்மடி, ரத்தம் ஊத்துது. அவ்வளோ வேதனையின் மத்தியில் இந்த தெய்வனுடைய ஊழியக்காரர்களாகிய பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களா? அதுவும் எப்ப? நடுராத்திரியில். எல்லாரும் சொல்லுங்க, எப்போ? நடுராத்திரியில். அடிச்ச அடியில் எப்பா கொஞ்சம் பெயின் கில்லர் ஏதாவது கொடு, கொஞ்சம் மறுத்து போகிறதுக்கு. ஆண்டவர் தான் என்னை விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு, அவரை நம்பி ஊழியம் செய்கிறேன், அவரும் விட்டுட்டாரு. ஆனால் நீயாவது கொஞ்சம் பெயின் கில்லர் கொடு, கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கிறேன், அவ்வளோ ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாரா பவுல்? சொல்லுங்க, சொன்னாரா? இல்லை. என் கால் மேலே கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, என் வாய் கட்டப்படலை, என் வாய் அடைக்கப்படலை, என் வாயினால் என் தேவனை துதிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் ராத்திரியில தூங்குறதுக்கு பதிலாக, ஆண்டவரை முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவர் என்னை பார்க்கலன்னு வேதனைப்படுகிறதற்கு பதிலாக, அவங்கள பற்றியே சுய இரக்கம், சுய பரிதாபம். நிறைய பேருக்கு சுய பரிதாபம், நான் என் வாழ்க்கை இப்படி இல்லை.
இந்த இடத்துல பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர. தாவீதை போல கைத்தட்டி பாடுமா, மாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன பாடுங்க சத்தமா, அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா இயேசையா. ஒரு பொருத்தனையோடு சொல்லுங்க, என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் விலக மாட்டேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா இயேசையா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர. ஆமென். அவருடைய உடம்புல இருந்த ரணமான வேதனை இயேசுவை துதிக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆமென். அவர்களுக்கு சுற்றி இருந்த எதிர்ப்பு அவர்கள் கர்த்தரை துதிக்கிறத தடை பண்ணவே இல்லை. ஆமென் சொல்ல வேண்டாமா? ஆமென். அவர்களுக்கு வந்த எதிர்ப்பு கர்த்தரை துதிக்கிறதுல இருந்து அவங்கள நிறுத்தவே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நேற்று தினத்தில் ஒரு மகன் சாட்சி சொன்னார், ரூமில் ஜெபிக்கவே முடியல, வாய் திறக்கவே முடியல. நேற்று ஆலயத்துக்கு வந்த உடனே கதவை திறந்த கொஞ்ச நேரத்தில் வந்து உட்காந்து சத்தமாக ஜெபிச்சுட்டு இருந்தார் அந்த தம்பி. அப்போ நான் பார்த்தேன், பரவாயில்ல, எவ்வளோ தாகமாக அவ்வளோ தூரம் ரொம்ப நேரம் கீழே நின்றுருக்கார். ஆனாலும் வந்த உடனே சத்தமாக ஜெபி, நான் உள்ளே இருந்தேன், அவ்வளோ சத்தமாக ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், ஐயோ என்னால் என்ன தங்கி இருக்கிற ரூமில் என்னால் ஜெபிக்கவே முடியல, திறந்து ஜெபிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, என் உள்ளம் ஏங்குது. இங்கே வந்தபோது என்னை விடுதலையா ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அவரை துதிக்க ஜெபிக்க எவ்வளவோ தருணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தெல்லாம் அந்த ஸ்லாக்கியத்தெல்லாம் நாம் எவ்வளவாய் துதிக்க பயன்படுத்துகிறோமா, ஆண்டவரை சமூகத்தை தேடுறோமா? இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் சீக்கிரமாய் நேரம் இல்லாததுனால கடகடன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுல இவங்க ஜோமணி துதிக்க பாடும்போது என்ன ஆகுது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சுற்றி இருந்த எல்லா சோல்ஜர்ஸ்லாம் இவங்க பாடி துதிக்கிற பார்க்குறாங்க. என்னடா அடின்னு அடித்தோம், ரத்தம் ஊற்றுது. இவனுங்க மற்றவங்களா இருந்தால் நம்மளா இருந்தால், ஐயோ இயேசு வேணாம், ஒன்று வேணாம், ஆளை விட்டா போதும்பா, முடியலப்பா சாமி, என்னை விட ஆளை விடன்னு போயிருப்பாமே. இவனுங்க இவ்வளோ அடையும் வாங்கிக்கிட்டு காலு மேலே தொங்குது, தலைகீழாக தொங்கிக்கிட்டு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த சிறைச்சாலையை கைது அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த போது திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்கள் துதிக்க 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 அவர்கள் கால்களில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் அறுந்து போயின. ஆமென். 26 வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. துதிக்கும் போது, வேதனையின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி நீ துதிக்கும் போது,
துதிக்கணும்னே தோணலை. அவ்வளோ வேதனை இருக்கு, உள்ளத்தில் அவ்வளோ பாரம் இருக்குதா, ஆண்டவரை நோக்கி துதிங்க. ஆமென். இந்த மாலை வேளை ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். வேதனையின் உச்சக்கட்டத்தில் போகிற பாதையிலும் நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கும் போது உண்மையாகவே கட்டப்பட்ட கயிறுகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாங்கனுடைய எல்லா அசுத்த ஆவிகள், சாபங்கள், எல்லா வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள், அது அறுக்கப்பட்டு போகும். ஆமென். அது தகர்க்கப்பட்டு போகும். துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். எல்லா நேரத்திலும் நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் வேளையிலும் துதிப்பேன். ஆமென். எந்த காலத்திலும் நான் என்ன தெரியுமா, வியாதி வந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேர கை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. வியாதி வந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன். ஆமென். பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். போராட்டம் வந்தாலும் துதிப்பேன். நிந்தனை வந்தாலும் துதிப்பேன். என் தகப்பன் ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். என்ன வந்தாலும் துதிச்சு பாருங்க, ஜெபித்து பாருங்க. அப்படி உங்களால் முடியலையா, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய சகோதரர்களை, சகோதரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். டிசன் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் யார் அனலாக இருக்காங்க ஆவியில். நம்ம கண்கள் வர்றோம், சாப்பிட்றோம், வடை இருக்குதா, பஜ்ஜி இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, தேடக்கூடாது. தேடணும், அதையும் தேடணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் அனலாக இருக்கா, யார் கூட ஒட்டிக்கலாம். அதுக்காக சொந்த கதை, சோக கதை, ரொம்ப ஐயோ சிஸ்டர் உங்களை போல இல்லை, அப்படி ஒட்டி பழகி வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் பிரியாணி செய்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் அடுத்து பிரியாணி செய்யுங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒட்டி ஒட்டி உறவாடி பார்த்தா கொஞ்ச நாள் ரெண்டு குடும்பமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. என்ன காணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப பழகணுமா? பிரியமான தேவ பிள்ளைகளை பார்க்கணும், டிசன் பண்ணணும், பகுத்தறியணும். நம்மளுடைய லிமிட், we should know our limit. நம்முடைய லிமிட்டை நம்ம அறிந்திருக்கணும். யாரோடு எப்படி பழகணும், எந்த இடத்துல நம்ம லைன் ட்ராப் பண்ணணும். யாரோடு பழகுனா நான் கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்க முடியும். யாரோடு என் நட்பு இருந்தா நான் கர்த்தருக்குள் இன்னும் பலப்பட முடியும். ஆமென். யார் என்னை தட்டி எழுப்பா, சரியாய் நிதானிக்க வேண்டும், சரியான சபையை தேர்ந்தெடுக்க வேண்டும், சரியான ஊழியனை தேர்ந்தெடுக்க வேண்டும், சரியாய் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபித்து நம்மை உந்தி தள்ளுகிற, தட்டி எழுப்புற. என்ன சார் இப்படி இருக்கீங்க, என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க, இல்லை எழுந்துருங்க, எழுந்துருங்க, நம்ம ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். தூசியெல்லாம் தட்டி விடுங்க. நாம் லக்கை நோக்கி ஓட பிறந்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம் தேசத்தை கலக்க பிறந்தவர்கள். ஆமென். அதனால தான் உங்களை என்னையும் நம்பி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் துதித்துணை இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், என்ன நடக்குது எல்லாம். ஆனா கூட இவங்க ஓடலை. அப்பா கர்த்தர் கதவெல்லாம் திறந்துட்டார், ஆண்டவரே இறங்கிட்டார், அற்புதம் செய்துட்டார். பாருங்க, தப்பிக்க வழி கொடுத்துட்டாருன்னு இவங்க ஓடினாங்களா? ஓடலை. உடனே அவன் ஜெயிலர், அவன் பயந்துட்டான். என்னடா எல்லாம் திறந்துச்சு, இவனுங்க தப்பிச்சிட்டானுங்க, நம்ம இனிமே அவ்வளோதான். வேகமாக நான் வாசித்து சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். வேகமாக நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். எத்தனை பேர் வாசிப்பீங்க வீட்டுக்கு போய்? இன்றைக்கி கொண்டு போய் அந்த பைபிளை வைக்கிறது தான். அடுத்த சனிக்கிழமை கிளம்போது, ஏமா பைபிள் எங்கே வச்ச பாத்தியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம சபையை பற்றி நான் சொல்லவே இல்லை, அடுத்த வேறு சபையை பற்றி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். சரியா? ஆமென். பாருங்க, இவங்க ஓடலை.
இந்த ஜெயிலர் என்ன பண்ணிட்டான், வேகமாக கத்தி எடுத்து அவனுங்க நம்மளை பிடிச்சி ஏதாவது என்கொயரின்னு வானுங்க, அதுன்னு வானுங்க, இதுன்னு வானுங்க, கடைசியில் நம்மளுக்கு மரண தண்டனை தான் இருக்கும். அதுக்கு நம்மளே என்ன செஞ்சிடலாம், குத்திக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக அவன் என்ன செய்கிறான், குத்தி கொலை செய்ய போனான். இப்போ 27ஆம் வசனத்தில் இருக்குது, கடைசி லைனில் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். உடனே பவுல் சொல்கிறார் 28ஆம் வசனத்தில், மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஐயோ இவனுக்கு ஓடலை, உண்மையான தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவுமே என்கொயரி பண்ணல. உன் கட்டு எங்கன்னு கேட்கல, உன் கதவு யார் திறந்ததுன்னு கேட்கல, என்ன நடந்ததுன்னு கேட்கல. எடுத்தவொடனே என்ன செய்கிறாங்க பாருங்க, என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பாருங்க. 29ஆவது வசனம் லாஸ்ட் லைன், பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில் இவங்க ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படலை, இது நடக்கல, அது நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? எனக்கு பிரியமான தேவர்களே, கவலையப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் எல்லா கட்டுகளும் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் கண்கள் காணும்படியாக செய்வார். ஆமென். நாளொன்று வரும், கர்த்தர் உங்களுக்குள்ளா இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவர்களுக்கு விளங்க பண்ணுவார். ஆமென். ஏன் தெரியுமா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், ஜீவன் உள்ளவர். ஆமென். ஒருவேளை பிசாசு நம்மளுக்கு விசுவாசத்தை அப்படியே அழுத்துவான். ஆமாம், நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இல்லை பிரியமானவர்களே, நமக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் பத்தலை, நமக்குள்ளா இருக்கிற அனல் பத்தவில்லை, நமக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அக்கினியானது கொழுந்து விட்டு எரியவில்லை. எப்போ நம்ம துதிக்கணுமோ, ஆண்டவரை ஆராதிக்கணுமோ, இல்லை, சோர்ந்து போகிறோம், நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நான் போய் சொல்லவே வேண்டாம், வாயை திறந்து சொல்லவே வேணாம். நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், சொல்லவே வேணாம். உனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள மெய்யான தேவனுடைய அபிஷேகம் உண்மையானால் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள், இவள் விசேஷமானவள், இவனுக்குள்ளாய் விசேஷ கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி உன்னை பார்ப்பார்கள். ஆமென். கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது பாருங்க தெரியுமா, அந்த ராத்திரியா பவுல் போய் சுவிசேஷம் சொல்லலை, காஸ்பிள் மீட்டிங் வைக்கலை, ஒன்றுமே செய்யலை, ஜஸ்ட் உபத்திரவத்திலையும் பாடலையும் ஆண்டவரை நோக்கி துதித்தாங்க. என்ன நடக்குது தெரியுமா, ராத்திரியா இந்த ஜெயிலர் போய் அவங்க வீட்டாளுங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் நடக்குது. எப்போ தெரியுமா, நடுராத்திரி. பவுலும் சீலாவும் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ராத்திரியா முழு குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆமென். முழு 33ஆம் வசனம் லாஸ்ட் லைன் பாருங்க, வாசிங்க லாஸ்ட் லைன். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் எப்போ ஞானஸ்தானம் பெற்றாங்க? எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்போ? உடனே. கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது எதுக்கு அப்புறம் உடனே ஞானஸ்தானம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா, உபத்திரவத்திலையும் உண்மையாய் நோக்கி பார்த்த தேவ ஊழியர்களின் நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே தூக்கி ஜெயிலில் போட்டு அடின்னு அடித்து உதச்சவன் இப்போ என்ன செய்யறதுமா, தூக்கிட்டு போய் புண்ணுக்கெல்லாம் மருந்து போடுறான். புண்ணெல்லாம் தொடச்சி மருந்து போட்டு காயத்தை கட்டி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி, ஏன் தெரியுமா, அவனுக்குள்ளா இருக்கிற பெரிய தெய்வத்தை பார்த்துட்டாங்க. வல்லமையான தெய்வத்துடைய கரம் இவர்கள் மேலிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். அவமான சின்னமாய் நின்ற குற்றவாளிகள், கையும் காலும் கட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு இப்ப ராஜ மரியாதை. உனக்கு கனவீனப்படுத்துறாங்களா? உன் குடும்பத்தினர் உன்னை கனவீனப்படுத்துறாங்களா? ஒரு அவமான சின்னமாய் உன்னை புறக்கணிக்கிறார்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்குமானால் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாய். எப்பொழுது? சும்மா இந்த வாக்கு தத்தத்தை சும்மா கீழாகாமல் மேலா பைபிளில் கை வச்சு ஜோம் பண்ணுறது இல்லைங்க.
உபத்திரவத்திலையும் பாடலையும் முழங்காலை முடக்கி கர்த்தரை நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட போது அந்த இடத்துல பாருங்க. அதுக்கப்புறம் நேரம் இல்லாததுனால நான் முடிக்கிறேன். இது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஜெயிலருக்கு பெரிய அதிகாரிகிட்ட இருந்து இவங்களை உடனே விடுதலை, இங்கே என்ன நடந்ததுன்னே இவங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே இருந்தும் விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமே. இவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணி, ஏன்னா இவங்க சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க, கர்த்தர் அங்கேயும் பேசிட்டார். அங்கேருந்து இந்த ஜெயிலருக்கு இன்ஃபர்மேஷன் அது அவங்கள ரிலீஸ் பண்ணு. நாம் யாரையும் தேடி போய் ரெக்வஸ்ட் பண்ண தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதை நம்முடைய கண்கள் டைரக்டாக எங்கேயும் போய் பார்க்க வேணாம். அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, இவங்க எனக்காக ஜோம் பண்ணட்டும், அவங்க எனக்காக இல்லை. பிரியமானவர்களே, தேவையில்லை. ஊழியக்காரர்கள் ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் தான், அவ்வளோதான். உங்களை புஷ் பண்ணி தள்ளி, ஏன் சிஸ்டர் ஏன் உபாச ஜபத்துக்கு வரல, ஏன் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரல, ஏன் நீங்கள் பைபிள் படிக்கல, ஏன் நீங்கள் ஜபத்துக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஜஸ்ட் புஷ் பண்ணுற வேலை தான் எங்களுக்கு. உங்களுக்காக ஜபிக்கிற வேலை தான். உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் அங்கே இருக்குது. ஆமே. உபத்திரம் வருதா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சோர்ந்து போகிறீங்களா, எங்களுக்கு முடியலன்னா அப்போ நீங்கள் கூப்பிடுங்க. உங்களை தாங்கி உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா வேளையும் நீங்கள் தான், பசி இருக்கிற பிள்ளை தான் பால் குடிக்க வேண்டும். ஆமே. உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான், அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அந்த நேரம் நான் ஜெபிப்பேன், ஜெபிக்கலன்னு சொல்ல, அந்த நேரம் ஜெபிப்பேன். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த பாரத்தோடு நீங்கள் கடந்து போகிற அந்த வேதனையை உணர்ந்து எனக்கு அதே போல் ஜெபிக்க முடியும்னா, புரியுதா? புரிஞ்சவங்களை கைவிட்டு ஆமேன்னு சொல்லுவோமா? டைரக்டான ஆக்சஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவது ஒன்று, நாங்கள் வேலைக்காரர்கள் தான், நீங்கள் எல்லாம் பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். கர்த்தர் ஒரு நாள் அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென். பாருங்க, இந்த பவுலும் சீலாவும் அன்னைக்கு கர்த்தருடைய தலையை அவர்கள் துதிக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. துதிக்கிறது வெறும் ஒரு ஒரு இதே இது மட்டும் இல்லை, அது ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். துதிக்கிறது ஒரு வல்லமையான, வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். துதித்த போது அது நடந்தது, இது நடந்தது, எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு, எல்லா காரியங்களும் தகர்க்கப்பட்டு போனது. ஆமென். நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. சோர்ந்து போயிருக்கீங்களா? விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சா? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரன்ற ஏக்கத்தோடு இருக்கீங்களா? சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா விசுவாசத்தோடு சொல்ற மாதிரி தெரியலையே. சொல்லுங்க, எனக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். நான் அறியாததும் நான் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஃபேனி என்ற ஒரு மகள், அந்த மகள் 6 வாரத்திலேயே மெடிக்கல் ஏதோ தவறு நடந்ததுனால, ஏதோ தவறான ஏதோ பண்ணதுனால, சர்ஜரி இது பண்ணதுனால தன் 2 கண்களையும் அவர்கள் இழந்தார்கள். கண்ணு போச்சே, பார்வை இல்லையேன்னு அவங்க அப்படியே சோர்ந்து கூனி குறுகி இல்லை, கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேலாக அவர்கள் கர்த்தரை ரசிச்சு ரசிச்சு துதிச்சு துதிச்சு கண்களில்லாலும் அவர்கள் பாடினார்கள். ஆமென். அவளை பார்த்து சொன்னாங்களா, உனக்கு இந்த மாதிரி கண் இல்லையே அப்படின்னு சொல்லி உனக்கு கஷ்டமா இல்லையா? கடவுள் உனக்கு கண்ணு கொடுக்காம விட்டுட்டாரே, நீ பாவம், உன்னை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொன்னாலா, என் கண்கள் இப்படி இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒருவேளை எனக்கு சுகம் கொடுத்து எனக்கு கண்கள் ஆண்டவர் கொடுத்தா கூட அதை நான் பெருசா விரும்ப மாட்டேன். ஏன் தெரியுமா?
நான் முதலாவது மாறித்து நான் கண்களால் என் நேசரை முதலாக பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆவலும் எனக்குள்ளாய் இருக்கிறது. மனிதர்களை பார்க்கிறதை விட என் அன்பு நேசரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர்கள் சொன்னார்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நம்ம வைத்துக்கொண்டு, சின்ன சின்ன காரியங்களை வைத்துக்கொண்டு புலம்பி அழுது எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறோமா? இல்லை, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் என்றும் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை எனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே விசுவாசத்தோடு பாடுங்க. என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றங்கள் உண்டு பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றங்கள் உண்டு பகையானாரோ, எல்லாவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலக்கரம் தாங்குவார் கலங்காதே, பலக்கரம் தாங்குவார் கலங்காதே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும் பரவாயில்ல. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை நேரா தூக்குங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவர். கர்த்தரின் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நான் அறியாததை எனக்கு செய்வார். எனக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். என்னை கொண்டு செய்ய விரும்புகிறதை என்னை கொண்டு செய்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் சூழ்நிலை என்ன வந்தாலும் பரவாயில்ல, எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை தேடுவேன். முறுமுறுக்க மாட்டேன். என் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்வார்னு நான் நினைக்க மாட்டேன். என் நன்மை மாத்திரம் செய்கிற என் தகப்பனை நான் சார்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெகதனமா ஷதரதரபா. ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீர் பெரியவர். எனக்காக காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். கர்த்தரின் அபிஷேகத்தை கர்த்தர் புதுப்பியும். என்னை அனல் மூட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. என்னை அலட்சியப்படுத்துகிறவர்கள் முன்னிலையில, என்னை ஆண்டவரே கீழாய் பார்க்கிறவர்கள் முன்னிலையில என் அபிஷேகத்தை கர்த்தர் நீ ஹல்லேலூயா கூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. லாதினா ஹதனதனமா
உள்ளத்துல ஆண்டவர் கிளியரா பேசிட்டு இருக்காரு, ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. ஹalleluya. ஆவியானவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், சோர்ந்து போகாதே, தொடர்ந்து முன்னேறி செல் மகளே, தொடர்ந்து முன்னேறி செல். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை நடத்த வல்லவர். ரகதனமா ஷிதனதனமா. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை காட்டிலும் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ரகதனமா ஷிதரதரதரபா உஷதரதரபா. ஹalleluya. துதிக்கும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தாரும். துதியின் உழையை தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். ஓ ரஹதனமா ஷிதரதரபா. கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை நிறைப்பதாக, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரகதனமா அந்தகார வல்லமைகள், ஓ இருளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஹதமாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஷிகலதனமா கதலபா. ஹalleluya லதனதரபா. ஹalleluya. ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா, ஜெயத்தை உரிமையாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. எனக்கு சிலரை கர்த்தர் புதிய அபிஷேகத்தினால நிரப்ப விரும்புகிறேன். என்னால முடிக்க முடியல. புதிய அபிஷேகத்தினால நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதான அபிஷேகம் உங்களுக்கு பத்தல. அதனால தான் அசுத்த ஆவி உங்களை அலக்கழித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் புதிய அபிஷேகத்தினால இன்னும் நிறைக்க கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவர், நான் அறியாத காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் ஊழியத்தில் என்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பலத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஷிதனதனதனமா. ஹalleluya ஹalleluya. நன்றி. இழந்த காரியத்தை கர்த்தர் திரும்பமாய் உன் ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஓரதனமா. தேவன் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே ரதனபரபா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த வல்லமையில கரம் தொடட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை தொடுவதாக, இந்த வல்லமையின் கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஷகதனமாக்கதரபா. பெற்றுக்கொள் மகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய புதிய பலனை பெற்றுக்கொள். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள். கர்த்தருக்கா எழும்பு. ரபதனமா ரிதனமா ஷதரோ கொதனோ ரியாத்துனமா கதனமா. ஹalleluya ஹalleluya. எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. எனக்குள்ளே விசுவாசத்தோடு இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி ஆண்டவரை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. நீர் பெரியவரா எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி. என்ன நீங்க தனியா விடலப்பா, நான் சோர்ந்து போக என்னை விடலப்பா. என்னை தூக்கி நிறுத்துறீங்க, என்னை பலப்படுத்துறீங்க. தொடர்ந்து நான் போகத்தக்க பலனை கர்த்தர் எனக்கு தரீங்களே, எனக்கு நன்றி. ஆண்டவரே, விசுவாசத்தோடு எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஊழியக்காரியாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் அனலா எழுப்பு. ஏதோ ஒரு ஆண்டவரே, ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக அல்ல, உன்னதமான வேலையை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமக்கென்று ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.